பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தினுடைய முக்கிய பகுதியை மட்டும் வாசிக்கிறேன். இஸ்ரவேலிலே ராஜா இல்லாத அந்நாட்களிலே என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இங்க ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்குங்க. அவர் லேவியன் குடும்பமா இருக்கிறது. இந்த நாட்கள்ல அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த நாள்ல அந்த தேசத்திலே ராஜா இல்லையா? ராஜா இல்லைன்னா அதிகாரமே இல்லைன்னு அர்த்தம். அதாவது ஒழுங்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்பத்துல இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளே, உங்க குடும்பத்துல பிரச்சனை ஏன் வருது தெரியுமா? அதிகாரத்துக்கு உட்பட்டிருந்தவெல்லாம் வாழ தெரியாததுனாலதான். இங்க தாறுமாறான ஒரு வாழ்க்கையினால பாருங்க, அவங்களுக்கு பெரிய கொடுமையே நடக்குது. அவங்களுடைய சமுதாயமே அழிக்கப்பட்டு போகிறத இந்த இடத்துல நீங்க பார்க்க முடியும். அவங்க செய்யற காரியத்து நிமித்தமா இந்த குடும்பத்தை நமக்கு ஒரு எச்சரிப்பாதான் ஆண்டவர் எழுதி இருக்கிறார். இன்னைக்கு ஊர் முழுசும் கெட்டு கிடக்குங்க. இந்த உலகம் எப்படி வேணாலும் வாழலாம்னு சொல்லுது. ஆனா வேதம் இப்படித்தான் வாழணும்னு சொல்லுது. அதிகாரத்துக்கு உட்பட்டு வாழ்ந்த வாழ்க்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். உங்க பிள்ளைகளும் தலைமுறைகளும் கர்த்தருக்காக எழும்பும். அதிகாரத்துக்கு உட்படாத வாழ்க்கை இருக்கணும்னு அப்படின்னா எப்படி வேணாலும் நடக்குங்க. இவங்களுடைய சமுதாயமே அழிஞ்சே போச்சு. பெரிய கொடுமை இந்த குடும்பத்துல நடந்துச்சு. அப்படி ஒரு கொடுமை நம்முடைய குடும்பத்துல நடக்க கூடாது. குடும்பத்துக்கு பிரச்சனைக்கு காரணம் ஒழுங்கில்லாத வாழ்க்கையான்னு பாருங்க, அல்லது அதிகாரத்துக்கு கீழ்ப்படாத வாழ்க்கையான்னு பாருங்க. இன்றைக்கு நம்ம ஒழுங்கோடு கூட வாழ்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். குடும்பத்தை கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுத்து வாழுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.